கோப்பாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. சினிமாவிலையும் சரி அரசியல்லையும் சரி நம்ம நுழையறதுக்கு எந்த தகுதியோ திறமையோ தேவையில்லை. ஆனா அந்த இடத்துல நம்ம நீடித்து நிலைத்து நிக்கணும் அப்படின்னா நம்ம பயன்படுத்திக்கிறவங்களை உணர்ந்து சரியான நபர்களோட களத்துல நிக்கணும் அப்படின்றது தான் அவசியம். அதுல பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்ட விஜய் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக அரசியல் செஞ்சு வரக்கூடிய பாஜகவுடைய ஹிடன் அஜெண்டாவோட அரசியலுக்குள்ள வலையில விழுந்திருக்கிறாரு அப்படின்றது அவரோட தொண்டர்களுக்கு பெரிய அளவு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. விஜயுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி வச்சதே பாஜக தான் அப்படின்னு சொல்லலாம். 2010 சமயத்துல விஜய் அரசியல் ஆசையோட தன்னோட ரசிகர்கள் மன்றத்துக்கு மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்தினாரு. அதுக்கப்புறமா 2011 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா விஜய் மட்டும் இல்லாம எந்த ஒரு நடிகர்களுக்குமே அரசியல்ல வரதுக்கான ஆசையே வராத மாதிரி அவங்க பாத்துக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்ததா 2013 தலைவா பட தலைப்புல டைம் டு லீட் அப்படின்ற ஒரு வரி இடம்பெற்று படத்துக்கு பெரிய அளவு சிக்கலவே ஏற்பட்டிருந்துச்சு. அதுக்காக ஜெயலலிதாவை சந்திச்சு மன்னிப்பு கேட்கறதுக்காக கொடநாட்டுக்கே விஜய் போயிருந்தாரு. ஆனாலுமே அப்பாயின்மெண்ட் எதுவும் கிடைக்காததால கெஞ்சி கதறி ஒரு வீடியோ போட்டு ஜெயலலிதாவோட மனசை எப்படியோ இறக்குனாரு. ஜெயலலிதா கட்டளைப்படி அந்த டேக்லைனவே நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த படம் வெளியாகவே செஞ்சுச்சு. அதுக்கு அடுத்ததா விஜய் ஒரு சின்ன இடத்துல கூட பேட்டி தர கூட பயந்துகிட்டு இருந்தாரு. 2016 ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு அப்புறமா தமிழ்நாட்டு ஆட்சியவே பாஜக கையில எடுத்துச்சு. அப்போ 2017 மெர்சல் படத்தோட சமயத்துல விஜய்க்கு நேரடியாவே பாஜக விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்ததா விஜய் படம் ரிலீஸ் அப்படின்ற செய்தி வந்துட்டாலே போதும் ஒவ்வொரு பட ரிலீஸ் சமயத்திலயுமே பாஜக தரப்புல இருந்து ஏதாவது ஒரு நெருக்கடி தர மாதிரியான விஷயங்களவே காட்டிட்டு இருந்தாங்க. அடுத்ததா மெர்சரை தொடர்ந்து 2018 சர்க்கார் படத்துல இலவசங்களை விமர்சிக்கிற மாதிரியான விஷயங்களை விஜய் பேசி இருந்தாரு. அடுத்ததா மாஸ்டர் படப்பிடிப்போட சமயத்துல வருமான வரித்துறை ஏய்ப்புக்காக விஜய் வீடு அலுவலகங்கள்னு சோதனைகள் நடத்தப்பட்டு பரபரப்பாவே இருந்துச்சு அந்த படத்தோடைய சமயத்துல. ஆனா அவ்வளோ விஷயங்கள் நடந்திருந்துமே எந்த ஒரு நடவடிக்கையுமே அதுக்கப்புறமா அவர் மேலேயோ சரி என்ன சூழல் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படவே இல்லை. அடுத்ததா விஜய் அரசியலுக்குள்ள கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 8 மாசங்கள் கழிச்சு விஜயோட முதல் அரசியல் மேடையா விக்கிரவாண்டியில ஒரு மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாட்டிலையுமே விஜய் முழுக்க முழுக்க பாஜகவோட குரலாவே தான் ஒழிச்சிருந்தாருன்னு சொல்லணும். பாஜகவை பாசிசம் அப்படின்னு சொல்லி திமுக சொல்றாங்கன்றதுக்காக பாஜக பாசிசம் அப்படின்னா நீங்க என்ன பாயாசமா அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாம கூட பேசி இருந்தாரு. சம்பந்தமே இல்லாம பேசி பாஜகவை நார்மலைஸ் செய்யவும் முயற்சித்திருந்தாருன்னு நம்ம சொல்லலாம். அப்பவே விஜய் மாநாடு செலவுகளை கூட பாஜக தான் பாத்துக்குச்சு அப்படின்னு ஒரு செய்தியும் கூட அடிபட்டுச்சு. அந்த மாநாடுடைய பேச்சுக்கு அப்புறமா ஃபயரா இருப்பாரு அப்படின்னு பல ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்துல கூட ஃபயர் அப்படியே ஆஃப் ஆகி அமைதியா கம்முன்னு இருந்துட்டு இருந்தாரு. அதுக்கு அடுத்ததா விஜயோட 2வது அரசியல் பேச்சா பரந்தூர்ல தான் இருந்துச்சு. அதாவது ஜனவரி 20 2025 அன்னைக்கு அங்க விமான நிலையத்துக்காக எதிராக போராடிட்டு இருக்கக்கூடிய மக்களை பார்த்து பேசினவரு எந்த இடத்துலயுமே ஒன்றிய அரசை விமர்சிச்சு ஒரு சின்ன வார்த்தை கூட பேசல. அம்பேத்கர் அமித்ஷா அவமதிச்சிருந்த போது கூட அமித்ஷாவோட பேரை குறிப்பிடாம இருக்கணும்ன்றதுல ரொம்பவே கவனமா இருந்தாரு. ஒன்றிய அரசை பத்தின பிரச்சனைகளை விமர்சிக்கும் போது கூட தமிழ்நாடோட அரசு சம்பந்தமே இல்லாம உள்ள இழுப்பாரே தவிர ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட இருக்கவே இருக்காது அவரோட பேச்சுல. முதல் மாநாட்டிலேயே தன்னை காவி சாயம் பூசுவர்கள் அப்படின்லாம் சொன்னவரு. ஆனா கடைசியா உண்மையாலுமே காவி சாயத்தை பூசிட்டு இருக்கிறது இப்ப யாருன்னு பார்த்தா விஜய் தான். இப்ப கூட கடைசியா கட்சி 2வது ஆண்டை எட்டி இருக்கிறதுக்காக ஒரு விழா நடத்தினாரு. அதுல கூட மும்மொழி கொள்கை விவகாரத்தையும் இந்தி திணிப்பு விவகாரத்தையும் அதுக்காக திமுக போராடுதையும் கொச்சையப்படுத்துற மாதிரியான விஷயங்களை தான் அவர் பேசியிருந்தாரு. மத்திய அரசு கிட்ட இருந்து வரி பகிர்றதுல பாரபட்சம் நடக்கிறதுனால தமிழ்நாடு எந்த அளவுக்கு கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் விஜய்க்கு தெரியாமலே இருக்குமா என்ன? இது கூட தெரியாமலா அவர் அரசியல்ல இருப்பாரு? ஆனா கிடையாது. இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் கூட கொடுக்கறது அவங்களோட கடமை, வாங்குறது இவங்களோட உரிமை அப்படின்னு ஒன்றிய அரசுக்கு தான் ஆதரவா பேசியிருந்தாரு. இப்போ இது எல்லாத்துக்கும் மேல அவர் கை கோத்திருக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த இடத்துல முக்கியமானவங்களே. சங்கராச்சாரியார நல்ல சாமியாரு அப்படின்னு சொன்ன ஆதவ அர்ஜுனா ஒரு பக்கம், பாஜகவுக்கு எதிராக பணிபுரியவே முடியாது அப்படின்ற மாதிரியான சூழல்ல இருக்கக்கூடிய பிரசாத் கிஷோர் ஒரு பக்கம்னு விஜய் கை கோத்திருக்கிறது எல்லாமே இந்துத்துவ கூட்டணியை சேர்ந்தவங்க தான். இப்போ ஆந்திராவில் பவன் கல்யாணம் உருவாக்குனது போலவே விஜயை தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்காக பாஜக திட்டமிட்டு இருக்கிறது அப்படின்றது தெளிவா தெரியுது.
இந்த திட்டத்துல இருக்கக்கூடிய ஆபத்து என்ன அப்படின்றது முன்கூட்டியே உணர்ந்ததால தான் என்னவோ ரஜினி தப்பிச்சிட்டாரு. பாஜக அப்படின்னு சொல்லக்கூடிய பூதம் வந்து ஆசையை காட்டி தான் அதோட பக்கம் தன்னை இழுக்கும். அது இழுக்கக்கூடிய வலையில போய் நம்ம சிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா என்ன பண்ணும்னா அதை நம்மளை வாயில போட்டு எல்லாத்தையும் மிழுங்கி ஏப்ப விட்டுடும் அப்படின்றது தான் உண்மை. கடைசியா இப்போ பாஜக ஹிட்டனான ஒரு அஜெண்டா பிளான் பண்ணி அதை வந்து வலையா விரிச்சிருக்கு. அதுல வந்து லேட்டஸ்டா சிக்கி இருக்காரு விஜய். இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.